ஆனையிறவுக்கான முற்றுகை போர் நடந்து கொண்டிருந்த நேரம் 30/12/99 அன்று ஸ்ரீலங்காவினுடைய கிளாலி கடற்பட தளத்தில இருந்து ஆனையிறவை நோக்கி 8 சிறிய படகுகளிலும் 3 நீருந்து விச படகிலும் 4 ரோந்து படகிலுமாக ஒரு பெரிய தொடர் அணி ஆனையிறவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. ஆனையிறவை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அந்த தொடரணி மீது தாக்குதல் நடத்துவதற்காக கடற்புலிகளினுடைய சிறிய படகு அணியும் ஒரு கரும்புலி படகுமாக தாக்குதல் நடத்துவதற்காக அதை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்காக கொக்குப்புட்டி என்ற இடத்தில இருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட செல்ல வேண்டிய அந்த கரும்புலி படகு இயந்திர கோளாறு காரணமாக தரிச்சு நிற்குது. அதே நேரம் இன்னொரு கரும்புலி படகில இருந்த கேப்டன் அறிவரசன் அவருக்கு தெரியுது இந்த கரும்புலி படகு இயந்திர கோளாறு காரணமாக போகவில்லை என்று. உடனே அவர் கட்டளை அதிகாரியாகிய பகலவனிட்ட சென்று கேட்கிறார், அந்த ரோந்து படகை தானே போய் இடிக்கவா என்று. அவரனுடைய அனுமதியோட தொலைத்தொடர்பு கருவிகளும் இல்லாமல் அந்த படகை ஏற்கனவே அவர் வயிற்றில வெடிபட்டு ஒரு பலமான காயத்தை உடைய அந்த கடற்கரும்புலி கேப்டன் அறிவரசன் அன்றைய தினம் அந்த படகை தானே தள்ளி தனித்துவமாக சென்று அந்த நீருந்து விச படகு மீது மோதி அவர்களுடைய விநியோகத்தை மூழ்கடிச்சு விநியோகத்தை அன்றைய தினமே நிறுத்தி, அதாவது ஆனையிறவினுடைய வெற்றியை இலகுவாக பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தது கடற்கரும்புலி கேப்டன் அறிவரசன்.